ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் மலையாள படமான பவி கேர்டேக்கர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் 2000 இருந்து வரிசையாக ஹிட் கொடுத்த அந்த திலீப்பை பார்க்கலான்னு சொல்கிற விஷயம் சரியான தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். பவி என்ற பவித்ரன் ஒரு எக்ஸ்-NRI. சம்பாதிச்சதெல்லாம் குடும்பத்துக்காக செலவழிச்சிட்டு இப்போ கையில் ஒன்றும் இல்லாமல் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் கேர்டேக்கர் வேலையில் இருக்காரு. பவி கொஞ்சம் முன்கோபி, யாரும் இல்லாமல் தனியாக இருக்கவர். அவருக்கு இருக்க ஒரே ஆறுதல் ப்ரோன் இருக்க அவரோட செல்ல நாய். கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு அதே அபார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டியாகவும் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாரு. அங்கேயே தங்க முடிஞ்சாலும் செல்ல ப்ரோக்கு அங்கே அனுமதி இல்லை. அதனால தனியாக ஒரு வாடகை வீடு எடுத்து வசிக்கிறாரு. 6 மணிக்கு நைட் செக்யூரிட்டி வேலைக்கு கிளம்புறதால பகலில் மட்டும் தான் அந்த வீட்டில் தூக்கும். அதனால வீட்டோட ஓனர் இவரோட ஆட்சேபனைகளையும் மீறி நைட்டில் மட்டும் தங்கறதுக்கு வாடகை விட்டுறாங்க. நைட் ஷிஃப்ட்னால அந்த ஆளை பார்க்கவே முடியல. கடைசியில் அது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஷேர் பண்ற டேபிள்ல பேப்பர்ல எழுதி வைக்கிறது மூலமா அந்த பெண் கிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாரு. கடைசியில் அவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸையும் வளர்த்துக்கிறாரு. பவித்ரன் செஞ்ச ஒரு சின்ன கம்யூனிகேஷன் தப்பால அந்த பெண் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. பவி உடைஞ்சு போறாரு. அந்த பெண்ணை பார்த்தே இல்லாதனால பவித்ரன் எப்படி கண்டுபிடிப்பாரு? அப்படியே கண்டுபிடிச்சாருன்னா இவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்களா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. பவி கேர்டேக்கர் படத்துல பழைய மாதிரி பல வேடிக்கையான சம்பவங்களை எல்லாம் செய்கிற ஒரு நல்ல பையனா ஹீரோ திலீப்பை காட்டுது. 2000 இருந்து 2019 வரை வரிசை ஹிட் கொடுத்த அந்த திலீப்பை கொண்டு வர இயக்குனர் வினீத் குமார் முயற்சி பண்ணிருக்காரு. ஓரளவுக்கு அந்த அங்கங்க தெரியுது. நிறைய ஹீரோயின்ஸ் வேற நம்ம குழப்பறதுக்குன்னு வராங்க. அதுக்கு மேல அந்த லெட்டரை படிக்கிற பெண்ணோட அழகான குரல், மீட் பண்ணாத காதல், மேலும் படம் முழுக்க அங்கங்க காமெடியை தெளிச்சு ஒரு லைட்டான படமா வந்திருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா எந்த காமெடி நிக்கல. சில காமெடி எல்லாம் ஹாலிவுட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் ரெகுலர் இன்டர்வல்ல வர மாதிரி இயக்குனர் பிளான் பண்ணிருக்கிறதால எதுவும் கதையோட ஒட்டாம வேற இருக்கு. பவிக்கும் அந்த மர்மமான பெண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய காதலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான காதல் ஒரு ஹிந்தி படத்திலையும் இங்கிலீஷ் படத்திலையும் வந்திருக்குன்னு. படத்தோட ஆரம்பத்திலேயே திலீப் மொபைல் அன்லாக் பண்றதுக்கு முகத்தை சுழிக்கும் போதே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து திலீப் அந்த புனுகு பூனையை துரத்துற சீன்ல சுத்தமா முடிஞ்சிரும். அவரோட ஃபேன்ஸே இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை எதிர்பார்த்திருக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபைட் சீன் அவரோட ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா தேவையே இல்லாத ஒண்ணு. படத்தோட தீம் நல்லா இருந்தும் தனக்குன்னு தனியா ஒரு காமெடி டைமிங்லும் பாடி லாங்குவேஜ்லும் கலக்கிற திலீப்பும் இருந்து சொதப்பலான காமெடி சீக்வன்ஸும் மேலும் சுவாரஸ்யம் இல்லாத சிச்சுவேஷன்ஸ் அமைச்சது மூலமா ஒரு சாதாரண கலவையா வெளிவந்திருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல விஷுவல்ஸ் ரிச்சாவும் பிளீசிங்காவும் வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த ஸ்லோவான ரொமான்டிக் சாங்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மொத்தத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ஃபேமிலியோ ஒரு சாதாரண ஒரு லைட்டா இருக்கக்கூடிய படத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு பவி கேர்டேக்கர் ஒரு கரெக்டான படமா இருக்கும். இந்த படம் திலீப்போட பெஸ்ட் படமா நிச்சயமா இல்லாம இருக்கலாம். ஆனா அவரை திரும்பவும் சினிமால பார்க்கறதுக்கு மலையாள நண்பர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது மூலமா திலீப்பும் பழைய பஞ்சாங்கத்தை விட்டுட்டு அவருக்கு இருக்க திறமைக்கு புதுசா சுவாரஸ்யமா இருக்கிற கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாருன்னு ரசிகர்களை எதிர்பார்க்க வச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.